சென்னையிலேருந்து ஒரு 8:55க்கு நாங்கள் ஆலப்பி ட்ரெயினில் கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். 2:45 மணிக்கு வந்து எங்கள் அக்காவோட சின்ன பொண்ணு எனக்கு ஃபோனை போட்டு, மாமா இங்கே தூங்கவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வாங்க மாமான்னு கூப்பிட்டுச்சு. செயினை பிடிச்சி இழுக்கிறது ஒரு சேஃபான இதுவாக தெரியல. ஏன்னா இழுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த பசங்க இன்னும் ஆக்ரோஷமாகி ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்மள. யார் வீட்டு பிள்ளையோ நம்ம அந்த நேரத்தில் நம்ம பொண்ணாவோ நம்ம அம்மாவோ நம்ம அக்காவோ நம்ம தங்கச்சியாவோ நம்ம பிள்ளைங்க இந்த இருந்துக்க சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு இருட்டி இருந்தாங்கன்னா இது நடந்திருக்காது. வெளியே வாடா. எங்க சென்னையிலலாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்று சுத்துப்பாங்க. ஆமாங்க சார். சென்னையிலலாம் இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ரோட்ல போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போற கிளைவு கூட திருப்பி கிடைக்கும். மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யத்தீஷ். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போத்தனூர் ஜங்ஷனில் மார்னிங் ஒரு இஷ்யூ. ஸோ அதில் இருந்துட்டு ஒரு சலசலப்பு இருந்தது. அந்த இஷ்யூ இருந்துட்டு தமிழ்நாடு மக்கள் அனைவருக்குமே போய் சேர்ந்தது. ஸோ அது என்ன, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றது இருந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இதில் ப்ராப்ளமில் அவங்க இருந்துட்டு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம் சார். ஸோ மேம் உங்களோட பேர் தெரிஞ்சுக்கலாங்களா? என் பேர் ரமா பிரபாங்க. ஓகேங்க மேம். நான் கோயம்புத்தூர் ஈச்சனாரி பகுதியில் வசிக்கிறோம். ஓகேங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஒரு 8:55க்கு நாங்கள் ஆலப்பி ட்ரெயினில் கோயம்புத்தூருக்கு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா மிட் நைட்டு ஒரு 3 மணி இருக்கும். ஈரோட்டில் வந்து ஒரு 6 பசங்க ஓகேங்க ஏறி இருப்பாங்க போல இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு வந்து ட்ரெயினை பிடிச்சி தட்டுற மாதிரி ஒரு சவுண்டு. அப்போ வந்து தூக்கம் கலைஞ்சி நாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பசங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு ட்ரெயினை பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஆட்டம் போட்டதுமா இருந்தாங்க. நான் எந்திரிச்சு ஃபஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். தம்பி இங்கே குழந்தை இருக்குது, எல்லோரும் தூங்கிட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் வார்னிங் கொடுத்தேன். அந்த பசங்க அதை கேட்கல, கன்சிடர் பண்ணலை. திருப்பியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே திருப்பி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுற மாதிரி ஸ்மெல் வரும். நான் குழந்தைய தூக்கி காமிச்சு, இப்போ தம்பி பாருங்கள் குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை, இந்த பக்கம் இருக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி போங்க அப்படின்னு சொன்னேன். அந்த பசங்க கொஞ்சம் கூட அதை கேர் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக சத்தம், இன்னும் ஓவராக சத்தம் போட்டுகிட்டே இருந்தாங்க. 2வது திருப்பியும் நான் சொன்னேன், இந்த பக்கம் போங்க, அந்த பக்கம் போயிருங்கப்பா, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அந்த பசங்க அதை கேட்கவே இல்லை. சரிங்கான்னு சொன்னாங்க. ஆனால் திருப்பி அதே மாதிரி தான் கொஞ்சம் மூவ் ஆகி வந்து ட்ரெயின் மேலே ஏறி தொங்குறது, அந்த சீட் கிட்ட கை வச்சு தொங்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், இந்த பசங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு செல்ஃபோனில் வீடியோ எடுத்தேன் அந்த பசங்களை. வீடியோ எடுத்தால் பயப்படுவாங்க, கொஞ்சம் மிரட்டலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். அந்த பசங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இன்னும் சாங்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி தேவையில்லாத சாங்ஸ் எல்லாம் போட்டு ஆடிட்டு இன்னும் ஓவரா ராபரி பண்ண ஒரே கலாட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன், பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் S9 வந்து 10ல் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். தம்பிக்கு ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் S10ல் போட்டிருந்தாங்க. S9ல் 15 அந்த தம்பிக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா S10ல் வந்து 1 2 3 4 4 டிக்கெட்டில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தேன், அந்த பசங்க வந்து அடங்குற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் பாப்பா ஃபோன் பண்ணி, மாமா இங்கே வாங்க, ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் தம்பி வந்து கேட்டால் அப்படி கொஞ்சம் தள்ளி போங்கப்பா, இது ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு, நீங்கள் ஏன் இங்கே கலாட்டா பண்ணுறீங்கன்னு சொல்லி போப்பான்னு சொல்லுவோம். அந்த பையன் அனாவசியமான வார்த்தைகளில் பேசிக்கிட்டே இருந்தா அப்படி நீ போன்னு சொல்ல கேட்காம தம்பியை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பிக்கவும் நான் என்ன பண்ணேன், தம்பி வேண்டாம் விட்டுட்டு இந்த பக்கம் வா, அந்த பசங்க ஃபுல்லாக சரியில்லாமல் இருக்காங்க, இந்த பக்கம் வான்னு மட்டும்தான் சொல்ல முடிஞ்சிச்சு. நீங்கள் சொல்லுங்கள் சார், அங்கே என்ன நடந்தது, நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நான் வந்து S9ல் வந்து 15 எனக்கு சீட்டு சார். எனக்கு நான் அதில் படுத்துட்டு இருக்கும் போது 2:45 மணிக்கு வந்து எங்கள் அக்காவோட சின்ன பொண்ணு எனக்கு ஃபோனை போட்டு, மாமா இங்கே தூங்கவே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, வாங்க மாமான்னு கூப்பிட்டுச்சு. ஓகேங்க. பறக்குன்னு பதட்டப்பட்டு எழுந்துச்சி வேகமாக போனேன். அந்த பெட்டிக்கு போகும்போது பசங்க ஆடிட்டு சண்டை போட்டுருக்காங்க. இங்கே என்னப்பா சண்டை போட்டுருக்கீங்க, அங்கே போப்பான்னு, இது ஏன் ஊரில் நீ என்ன கேள்வி கேட்குறது அந்த பையன் கேட்குறாப்புல. சரி உன் ஊராக இருக்கட்டும்ப்பா, எதுக்கு இங்கே சண்டை போட்டுருக்கேன்னு கேட்டால், இது ஏன் டேஷன்ட்டா, என் ஊர்ரா, யார்கிட்ட நீ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், எந்த போலீஸ்கார்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணப்போ அந்த பையன் நக்கலாக கேட்குறான். அப்போ நான் எழுத்து கேள்வி கேட்குறேன், அந்த பையனை கேட்குறேன், இது உன் ஊராக கூட இருக்கட்டும்டா, இங்கே ஏன் நீ சண்டை போடுற அப்படின்னு நான் கேட்குறேன். பின்னாடி யாருமே வரல. என்னோட நாலேஜுக்கு அந்த நேரத்தில் வந்து செயினை பிடிச்சி இழுக்கிறது ஒரு சேஃபான இதுவாக தெரியல. ஏன்னா இழுத்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அந்த பசங்க இன்னும் ஆக்ரோஷமாகி ஏதாவது பண்ணிடுவாங்களோ நம்மள. ஏன்னா ஹெல்ப்புக்கு யாருமே இல்லையே அந்த இடத்துல அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. அப்புறமும் நான் செல்ஃபோனில் வீடியோ எடுத்தும் கொஞ்ச நேரத்தில் செல்ஃபோனை பிடிங்கி உடச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது
அப்படிதான் தோணுச்சு. அந்த பசங்களை கிட்ட போய் நின்று பேசுறது கூட நம்மளுக்கு அந்த தைரியம் வரல. இனியாவது மக்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும். ஏன் நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கோம், நம்மளுடைய நேச்சரே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதானே, அதை விட்டு நம்ம எங்க போறோம் அப்படிங்கிறதா என்னோட கேள்வி. ஓகேங்க. ஸோ இது எந்த இடத்துல ரொம்ப கான்ட்ரவர்சியாக மாறிச்சுங்க? ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க, நான் சொல்கிறப்போ அவங்க சரிங்கக்கா அப்படின்னு சொன்னாங்கன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக அவங்க 3 டைமே சரிங்கக்கான்னு சொல்லிட்டு தான் இத்தனை அவங்க போட்ட சாங் பார்த்தீங்கன்னா வாடி போட்ட பிள்ளை வெளியே சாங்கு, அப்புறம் வந்து எந்திரிச்சு வந்துருச்சுடா, இது ஏதோ கமெண்ட், பேட் கமெண்ட் அவங்க கொடுக்குறது எல்லாமே நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக எனக்கே ஒரு 17 வயசு குழந்தை இருக்குங்க. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 20 வயசு 28 வயசு, நீ என்ன பண்ணிடுவ, கிழிச்சிருவ. அவங்க யூஸ் பண்ண வேர்டு ஃபுல்லாக காதலே வாங்க முடியாத ஒரு வார்த்தைகள். நீ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற வார்த்தையை திருப்பி கேட்கறாங்க. பார்த்தோங்க அந்த வீடியோல, நாங்களும் பார்த்திருந்தோம். அந்த வார்த்தையை திருப்பி கேட்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, என்ன பண்ண முடியும் அப்படின்னு திருப்பி கேட்கறாங்களே, நம்மளால என்ன பண்ண முடியும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே. இந்த 1 hour ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா ஒரு லிட்டரலி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சார் வந்தாரு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த பிஃபோர் 20 மினிட்ஸ்மே இருந்துட்டு அவங்களோட இன்டென்ட் உங்களை அடிக்கணுன்ற மாதிரி இருந்ததுங்களா, இல்ல இது எப்போ கைகலப்பா இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சதுங்க? இல்லைங்க சார், என்னைய வந்து ஸ்டார்டிங்லலாம் அவங்க அடிக்கணுன்றதெல்லாம் மோட்டிவேட் கிடையாது. தம்பி வந்து கேட்கும் போது அந்த பசங்க அடிக்கவும் தம்பியும் திருப்பி தாக்க முற்பட்ட போது அந்த பசங்களுக்கு என்ன தோணிருச்சு அப்படின்னா, இவங்க வீடியோ எடுத்து இவங்க தான் வந்து பிரச்சனைக்குரிய ஆள், நம்மளை வந்து கேள்வி கேட்குற அடிக்கிற அளவுக்கு தூண்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் என்னைய தாக்க முற்பட்டாங்க அந்த பசங்க. அது வரைக்கும் தாக்குற அளவுக்கு போகலை, பேச்சு மட்டும் தான் இருந்துச்சு. தம்பி வந்து எதிர்த்து கேள்வி கேட்கவும் அந்த பசங்க போதையில் இருந்தவும் அவங்களால வந்து இவங்களை வந்து தாக்கி நம்மளுடைய வீரத்தை ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாங்களா, என்ன நினச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து வார்த்தைகள்லாம் ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை விட்டுட்டு இறங்கி போனது அந்த பசங்க. அவங்களுக்கு அது இல்லாமல் அவங்களுக்கு இறங்குற ஸ்டேஷன் வந்துச்சு. இந்த இடத்துல யாரும் நம்மளை பிடிக்க முடியாதுன்ற ஒரு தைரியமும் கூட. ஓகேங்க. இந்த இடத்துல பிடிக்க முடியாது, நம்மளை எதுவும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தில் வந்து அந்த பசங்க ஏகப்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணிட்டு அடிக்க தாக்குதலும் பண்ணிட்டு நல்லாவே அந்த பசங்க பண்ணது வந்து அந்த நேரத்தில் வந்து என்ன வேணா பண்ணலான்ற தைரியத்துல தான், சும்மா ஒரு அடி அடிச்சுட்டு போலான்றதெல்லாம் கிடையாது. சப்போர்ட்டா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது கைகலப்பு அந்த ஸ்டேஜ்க்கே. ஆமா, அது வரைக்கும் அந்த பசங்க வந்து வெறும் இது மாதிரி கலாட்டா மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சார் நீங்க உள்ள இன்வால்வ் ஆன உடனே உங்களை அடிக்கிறது தான் அவங்களோட மோட்டிவா இருந்ததுங்களா, இல்ல அவங்க வந்து அக்காவை சண்டை போட்டுருந்தாங்க. ஓகே. அக்காவை திட்ட, அப்புறமேல கேம் மேல கோவப்பட, நீ யாரு பேட் வாய்ஸ் யூஸ் பண்ண, நீ யாரு என்னை கேட்கறது, அந்த பேட் வாய்ஸ் ரொம்ப அசிங்கமா சொல்லி எனக்கு கோவப்படுத்திட்டே இருந்தாங்க. இப்போ யாரா இப்போ ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்கும் போது சடன்லி கோவம் வந்துடும். ஆனா ஏற்கனவே எனக்கு கோவம் அதிகமாக வரும். அவங்க கேட்கறது ஃபுல்லா கோவப்படுற மாதிரி தான் கேட்டுருந்தாங்க. நான் என்ன அப்புறம் நினச்சேன்னா, ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக இருந்தால், அப்போ பின்னாடி ஒரு 2 இது தள்ளி வந்து ஒருத்தர் வந்து அவரையும் கேட்குறாரு. அவரே அதே வார்த்தை தான். நீங்க சொல்றது பார்த்தா 2 சினாரியோ அங்கே நடந்திருக்கோங்க. ஒன்று நீங்களும் இருந்துட்டு அவங்க சொன்ன வேர்ட்ஸுக்கு ட்ரிகரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும். ஆமா, சண்டை வேக அவங்க கீழே இறங்குன்றானுங்களே. ஓகே. திருப்பூர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு நீ இறங்கி கீழே வாடா எப்படி தான் கீழே வாடான்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதலே பேசியிருந்தாங்க. ஓகேங்க. அப்புறமேல வந்து நீ கீழே இறங்கி வந்து என்னடா பண்ணுவேன் கேட்டதுக்கு வேமா வந்து அடிச்சிட்டியானே. ஓகே. அவங்க வைக்கும் பார்த்தீங்கன்னா வேமா வந்து என் மேலே கை வைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சரி இதுக்கு மேலே இவனை குழந்தை பையன் விட்டு தான் நமக்கு அசிங்கம் சொல்லி தான் நான் அடிக்கிறேன். 2-3 அடி அடிக்கிறேன், 2 பேர்த்தையும் அடிக்கிறேன். அப்பயே வந்து யாரும் வந்து அவங்களை அடிக்கல. கைகளுக்கு ஆனதுக்கு அப்புறமும் கூட யாரும் வரல, வந்து அவனை யாருமே அடிக்கல. நான் ஒருத்தன் தான் அடிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே. அப்ப நம்ம யாருமே தெரியல, லேடிஸ் மட்டும் அனுப்பிச்சிருந்தா என்ன இருக்கும் அந்த நேரத்துல? அப்போ லாஸ்ட் டைம் நடந்த அதே இன்சிடென்ட் இப்பயும் ஆயிருக்கும். ஆமா சொல்லுங்க. அவன் மோட்டிவ் ஃபுல்லாவே வந்து வீடியோ எடுத்துச்சு இந்த பொண்ணு. அப்புறம் அடிச்சுட்டு வேமா வந்து ஒரு இதை பண்ணிட்டு திருப்பி நின்றுக்கிட்டான் அந்த இடத்துல. திருப்பி வந்து இறங்கி வந்து பிள்ளை மேலே கை வச்சு தெரிஞ்சுதான் அடிச்சுது. அவன் வந்து அந்த அடிக்கிற வெறி ஃபுல்லா எங்க அக்கா வீடியோ எடுத்து சொல்லிட்டு அடிக்கதான் இது பண்ணிட்டு இருக்கேன். தாண்டி எப்படியாவது இவங்களை அடிச்சிடணும். ஓகே. இந்த பிள்ளை பண்ணிருச்சு இது பண்ணின்னு சொல்லிட்டு அவன் கோவம் வருது அவனுக்கு. அப்ப அவன் அமைதியா இருந்திருக்கலாம்ல அவன் கோவம் வர்றதுக்கு. கண்டிப்பா அது யாரும் கேட்க மாட்டாங்க. அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குது, நாங்க குழந்தைங்களை வச்சிருக்கோம். நார்மலா நீங்க சுத்தி இருக்கிற மக்கள் அதுதான் அந்த நேரத்துல வந்து அக்காக்கு சப்போர்ட் பண்ணல. ஆக்சுவலா டிக்கெட் எனக்கு ஒரு டிக்கெட் அங்க இருக்கும் போது ஆப்போசிட்ல கிட்ட கேட்கறேன், எனக்கு அங்க 15ல இருக்கு சார், கொஞ்சம் மாறிக்க, நான் இங்க படுத்துக்கிறேன், விடிய காலம் ஒரு மணிக்கு மாறிக்க சார் சொன்னா, அவர் இல்ல நான் தூங்கிட்டு அங்கேயே மாற முடியாது, நான் அது நிந்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல. சீட்டுக்கு அது ஒரு ஆள் தான் கேட்டேன். அவர் ஜென்ஸ் இருந்தாரு, கொஞ்சம் மாறிக்கிங்க சார், எனக்கு வந்து S9ல 15 டிக்கெட் இருக்கு, இங்க 4 பேர் இருக்கோம். அப்ப ஒரு ஆரம்பத்தில் இருக்கும்போது நான் இருந்தா தட்டிருப்பேன். அவங்க அதுதான் வருத்தம். ஒரு லேடிஸ் இருக்காங்க, நம்ம அக்கா மாதிரி நம்ம தங்கச்சி மாதிரி நம்ம பொண்ணு மாதிரி யாராவது நினைச்சிருக்கலாம்.
நினச்சி என்னப்பா பண்ணுறீங்க, என்னப்பா பேசுறீங்க, என்னப்பா பண்ணுறீங்க கேட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்காரு. ஓகே, ஸ்டேஷன்லேருந்து இறங்கிட்டீங்க, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களோட டாட்டர்ஸோட வேர்ட்ஸ் என்னவா இருந்தது? சார் அவங்க உண்மையிலேயே ரொம்ப பயந்து இருந்தாங்க சார். அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்ததில்ல. ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி வெளியில் கூட்டு போய் நம்ம ரொம்ப சேஃபாக காரில் தான் போவோம், காரில் தான் வருவோம். இதுதான் பசங்களை வந்து வெளியில் தைரியமாக ட்ரெயினில் கூட்டு போகிறோங்கிறது இப்போ தான் சமீபமாக கூட்டு போயிட்டுருக்கோம். ஓகேங்க. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி வார்த்தைகளே அவங்க கேட்டது கிடையாது. இதுதான் புதுசு. எல்லாமே அவங்களுக்கு வந்து புதுசாக இருக்கும். பயந்து இருந்தாங்க, ரொம்ப பயந்து இருந்தாங்க. நான் வந்து சொன்னேன், இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, தைரியமாக இருங்க, அம்மா இருக்கேன், அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெக்கவர் ஆகிட்டாங்க. அதில் இருந்து அந்த டைமில் பயந்து இருந்தாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரெக்கவர் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சொசைட்டியில் ஏதாவது பிரச்சனைனா போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சார், எல்லாருமே போய் கேட்கணும் சார். என் பசங்களும் இல்லை, யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வோம். நாங்களாம் கேட்க தான் சார். நாங்கள் எங்களெல்லாம் வந்து எங்கே நின்று கேட்டு தான் சார் போவோம். எது இருந்தாலும் இன்ன வரைக்குமே சார். அதனால அடிபட்டுருக்காங்கன்னா தண்ணி எடுத்து கொடுத்துட்டு அவங்க எங்கே ஆம்புலன்ஸ் சேர்த்து எந்த ஹாஸ்பிட்டல் சென்னையிலலாம் கேட்டிங்கன்னா இன்னும் அதை தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஆமாம், இன்னி வந்து நாங்கள் அந்த இதில் தான் போயிட்டு இருக்கோம். இது இப்போ தான் புதுசாக இருக்குது இதெல்லாம். எங்கள் சென்னையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் ஒன்று சுற்றுப்பாங்க. ஆமாங்க சார். சென்னையிலலாம் இன்னி வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ரோட்டில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனைனா போகிற கிளைய கூட திருப்பி கிடைக்கும். ஆமாங்க. ஆனா இந்த தடவை தான் இந்த மாதிரி ட்ரெயின்ல வந்து இந்த மாதிரி யாருமே கேட்கல. இந்த 2 நாளா உங்க ரிலேட்டிவ் சைட்ஸ்ல இருந்து நீங்க ஃபேஸ் பண்றது எப்படி மேம் இருக்கு? ஏன்னா கண்டிப்பா எல்லாருமே கேட்டிருப்பாங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் பயந்துட்டாங்கங்க. எல்லாருக்குமே அந்த பயம், என்ன இப்படி ஒரு விஷயம் வருது, நீங்க எல்லாம் சேஃபா, பத்திரமா இருக்கீங்களா, கேர்ஃபுல்லா இருங்க, இனி ஏன் நீங்க நைட் டிராவல் பண்ணீங்க, பகலில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், ஏன் ஒரு காரில் புக் பண்ணி சேஃபாக வந்திருக்கலாம் அப்படிங்கிறது. எனக்கு என்னென்னா அதெல்லாம் வந்து எங்கே போனாலும் பிரச்சனை வருங்க. காரில் போனாலும் வரும், பஸ்ஸில் போனாலும் வரும், ட்ரெயினில் போனாலும் வரும். நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல பிரச்சனை எப்படி வரும்லாம் தெரிய முடியாது. எனக்கு என்னென்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஃபேஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் காணணும். அதை பார்த்து ஒரு 4 பேர் 10 பேர் வந்து அதுக்கான தீர்வு என்னன்றதை புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்க. அதை தான் நான் வந்து இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. மேம், நீங்கள் இவ்வளோ போல்டாக இருக்கிறனால கேட்குறேன், இதுக்கு அடுத்து நீங்கள் ஏதாவது உங்கள் டாக்டரே தனியாக போகணும் அப்படின்னாலும் இப்போ இருக்கிற சொசைட்டியை நம்பி நீங்கள் அனுப்புறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக அனுப்பணும் தான் சார் சொல்கிறேன். அனுப்பணும், கண்டிப்பாக அனுப்பணும். எல்லாத்தையும் எல்லாரும் ஃபேஸ் பண்ணணும். என் பிள்ளையா இருந்தாலும் நான் வந்து தனியாக போங்க ஃபேஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி மேம் இருக்கு? அதுதான் சார், நான் என் பிள்ளையோட நினைப்புல இருந்தால் இவ்வளோ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என் குழந்தைய நான் தனியாக அமைச்சிருக்கேன் அப்படின்னா நான் எப்படி சார் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியும்? இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நான் எப்படி வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்? அதுக்காக தான் சொல்கிறேன், தயவு செய்து எல்லாரும் வந்து எல்லாரும் யாருக்கோ எனக்கு இல்லை அப்படின்னு நினைக்காம எல்லாரும் ஒரு ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னா ஒரு ஹெல்ப்புக்கு எல்லாரும் ஒரு 10 பேராவது தயவு செய்து வாங்கன்னு சொல்கிறேன். ஓகேங்க. இதுக்காக பயந்து எந்த குழந்தையும் பூட்டி வைக்க முடியாது, யாரையும் நம்ம சேஃபாக ஒரு 100 வருஷம்லாம் கொண்டு போக முடியாதுங்க. எங்கே விதி இருக்கோ அங்கே போய் தான் ஆகணும். சரிங்களா? ஆனால் பயப்படக்கூடாது, அதுதான் கான்செப்ட். சொசைட்டிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நீங்கள் இந்த இம்பேக்ட்டுக்கு அப்புறமா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு அசம்பாவிதம் எனக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா எனக்கு யார் பதில் சொல்லுவா? எனக்கு ஒரு இழப்பு இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் வந்து அப்புறமும் ஒரு கேஸ் எழுதுவீங்க, ஃபைல் பண்ணுவீங்க, இந்த பிரச்சனையை வந்து இப்படி கொண்டு போகலான்னு சொல்வீங்க, இந்த இடத்துல இந்த ஆள் இப்படி பணமாக கிடந்தாரு சாக் பீஸில் மார்க் பண்ணுவீங்க. அதனால என்ன ஆகிற போகுது? அது இழப்பு தானே. அதனால வந்து தயவு செய்து ஒரு எந்த இடத்துல எப்படியாப்பட்ட இடத்துல பிரச்சனை நடந்தாலும் கவர்மெண்ட் வந்து அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து சேஃப் பண்ணணும். அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னுமே தீவிரப்படுத்தினா நல்லா இருக்கும்னு தோணும். யாருமே தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போகிறவங்க சேஃபாக வீட்டுக்கு வரணுங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுக்கு அவங்கள நம்பி குழந்தைங்க இருப்பாங்க, கணவர் இருப்பாங்க, அவங்களுடைய பொறுப்புகள் இருக்கும். வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடைய ட்ராவல் பண்ண முடியாது. அது வந்து உணர்வுபூர்வமாக ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலி இருக்குது, அவங்க வந்து ஒரு காரணத்துக்காக வெளியே வராங்க, அந்த விஷயத்தை வந்து திருப்பி அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் கவனித்து சின்சியராக வந்து இருக்கணும். இவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு நடந்தது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூங்க.